வணக்கம். தமிழ் சித்தர்களில் மிகவும் மர்மங்கள் நிறைந்தவராக போற்றப்படுபவர் போகர் சித்தர். சித்த மருத்துவம், யோகம், ரசவாதம் என பல துறைகளில் ஆழமான அறிவை பெற்றவர் என்று கூறப்படும் போகர் சித்தரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போகர் சித்தரின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன? அவர் உருவாக்கியதாக கூறப்படும் அந்த அற்புதமான சிலை எது? போகரை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகஸ்திய முனிவர் போக சித்தரை சீன தேசத்தவர் என்று கூறுகின்றார். புலிப்பாணியின் குரு என்றும், இவருடைய தாய் தந்தையர் சீனாவில் பெண்களுக்கு துணிகள் வெளுத்து கொடுத்து பிழைத்து வந்தனர் என்றும் அகத்தியர் கூறுகிறார். போகர் திருமூலர் காலத்தை சேர்ந்தவர் என்றும், பழனி மலையில் வசித்து பழனி தண்டபாணி சிலையை நவபாஷாணக்கட்டில் தயாரித்தார் என்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. போகமுனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை இயற்றியிருந்த போதிலும் அவற்றை விட மிக மிக அதிகமாக சீன மொழியில் எழுதியுள்ளார். ஒரு சமயம் போகர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெற மேருமலையின் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர். போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டார். அவர்களும் போகரிடம், தகுதி உள்ளவர்களுக்கு காயக்கல்ப முறையை சொல்லிக் கொடு, அவர்களை நீண்ட காலம் வாழவை, மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினர். அதுவரையில் போகர் அறிந்திராத காயக்கல்ப முறைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து மறைந்தனர். போகர் தன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றில் இருந்து ஒளிக்கற்றை ஒன்று புலப்பட்டது. அந்த ஒளியை தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார். யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றின் உள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அருகிலேயே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரம் ஆனது. போகரின் தியானத்தால் புற்றில் இருந்த சித்தரின் தியானம் பாதிக்கப்பட்டது. உடனே அவர் புற்றை உடைத்துக்கொண்டு வெளியில் வந்தார். போகர் அவரை பார்த்து, தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனை அடைந்தேன் என்று கூறினார். சித்தரும் அவரிடம் அங்கிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி, போகர், அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் போதும், ஆயுள் முழுவதும் பசிக்கவே பசிக்காது, முடி நரைக்காது, பார்வை மங்காது, இவ்வளவு ஏன், எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை என்பதும் வரவே வராது, தவம் செய்பவருக்கு ஏற்ற துணை செய்யும் என்றார். போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார். பழத்தின் சுவையில் தன்னை மறந்தார். சித்தர் புலித்தோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து, இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார். போகர் தட்சிணாமூர்த்தி உமைக்கு அருளி செய்த ஞான விளக்கம் 7 லட்சத்தையும் 7 காண்டமாக்கி தமது மாணாக்களுக்கு உபதேசித்தார். சித்தர்கள் இறைவன் உபதேசத்தை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இத்தகைய செயலை அவர் உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியிடம் புகார் செய்தனர் மற்ற சித்தர்கள். தட்சிணாமூர்த்தி போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். போகரே, நீர் பூனைக்கு 4 வேதங்களை உபதேசித்து ஓதச் செய்தீர், சிங்கத்திற்கு ஞானம் கொடுத்து அரசனாக்கினீர், மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர், ரோமபுரி சென்று ஆதிரசம் கொண்டு வந்தீர். இதை எல்லாவற்றையும் விட நாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி, யோக மார்க்கம் எல்லாவற்றையும் 7 காண்டமாக உருவாக்கியுள்ளீராமே, நீர் செய்த நூலை சொல்வீராக என கேட்டார். போகரின் நூல் ஆழத்தையும் பொருள் சிறப்பையும் உணர்ந்து மகிழ்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் போகரை வாழ்த்தினார். போகர் பழனிமலையில் கடும் தவத்தை தொடங்கினார். அவருடைய தவத்தின் பலனாக முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்தார். அப்பொழுது அவர் போகரிடம் பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரகமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபாயத்தையும் சொல்லியவாறு மறைந்தார். போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷாணம் என்னும் 9 விதமான கூட்டு பொருட்களை கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி சிலையை செய்து முடித்து அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டை செய்தார் போகர். பழனிமலை இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிரதத்தையே போகர் உணவாக கொண்டார். 9 விதமான விஷங்களை, அதாவது நவபாஷாணங்களை முயன்று கூட்டி உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிரதமும் போகருக்கு உள்ளொளியை பெருக்கியது. இதே மாதிரியான நவபாஷாண மூர்த்தியான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை உருவாக்கியவரும் போகரே ஆவார். பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர்
அங்கேயே சமாதியடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது. போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சந்நிதியில் இன்றும் உள்ளது. போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கும் புவனேஸ்வரி அம்மன் சந்நிதிக்கும் இடையே சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீ போகரின் பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம். இவர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர். ஜாதகத்தில் 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் நிலத்தகராறும் சகோதர சகோதரிக்குள் உட்பூசல்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸ்ரீ மகாபோகர் பழனி தண்டாயுதபாணியை நவபாஷாணத்தால் உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர். இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்து கீழ்கண்ட பலன்கள் கிடைக்கும். நிலத்தகராறு, சொத்து தகராறு, வழக்குகள் இவற்றின் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றி கிடைக்கும். சொந்த வீடு, நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும். அடுக்குமாடி கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் தடைகள் அகன்று வியாபாரம் பெருகும். கட்டிடப் பொருட்கள் வியாபாரிகள், கிரைனைட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். பழனி தண்டாயுதபாணியின் அருள் கிடைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும். அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும். இவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து அவருக்கு செவ்வரளி புஷ்பங்களால் பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். போகர் சித்தரை பற்றிய இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். சித்தர்களின் வாழ்க்கையும் அவர்கள் விட்டு சென்ற ஆன்மீக தடங்களும் இன்றும் நமக்கு பல ஆச்சரியங்களை தருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மற்றும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். ஓம் முருகா சரணம்.